கஜேந்திரன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான்? பசுபதி, என்னடா இவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? மாமா என்னமோ தப்பா இருக்கு மாமா. கார்ல கருணா கூட ஒருத்தன் வரான்னு கிருபான்னு சொன்னார்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, நீ சொன்ன மாதிரி அவனுக்கு போன் பண்ணி பாக்குறேன். வா போலாம். கஜானா தான் ஃபோன் பண்றாரு, ஒரு நிமிஷம் இரு. ஏம்மா, போலீஸ் கேட்டப்ப சொல்லிருக்கலாம்ல என்ன கடத்திட்டு போறாங்கன்னு. நீ தப்பிச்சிருக்கலாம், ஏமா சொல்லல? அண்ணே, எப்படின்னா போலீஸ்ல மாட்டி விடுறது? நீங்க என் அண்ணன். மா அது இல்லம்மா, நான் கருணா இந்தா, கஜானா வீடியோ கால்ல இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா? என்ன, எத்தனை வாட்டி போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேங்கிற? லக்ஷ்மியை தூக்கியாச்சுன்னு எனக்கு கிருபா சொன்னா என்ன? எவ்வளவு பேசினாலும் வாயை மூட்டு சைலண்டாவே நின்னுட்டு இருக்க. ஏதோ உன் தங்கச்சியை தூக்க சொன்ன மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. மாமா அவனை காட்ட சொல்லுங்க பாப்போம். அவளை காமி. நீ அவ்வளவுதான் தூக்கி இருக்கியான்னு நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பசுபதி, லக்ஷ்மி தானா? ஏய் லக்ஷ்மி, இனிமே உன்னால எங்கேயும் ஓடி தப்பிக்க முடியாது. வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டடி. கர்ணா, நீ தூக்கிட்டதெல்லாம் சரிதான். ஆனா நீ நினைக்கிற முதல்ல அவன் லேசுப்பட்ட ஆளே கிடையாது. கண்டிப்பா தப்பிச்சு போக பாப்பா. அவன் கைய கால கட்டி போட்டு இங்க தூக்கிட்டு வா. கல்யாண வேலை எல்லாம் தடபுடல நடந்துகிட்டு இருக்கு. லக்ஷ்மிக்காக தான் வெயிட்டிங். சரி, அவளை சீக்கிரமா கூட்டிட்டு போ. அண்ணன் சொன்ன மாதிரி கட்டி போட்டுறவா? வேணாம், நான் பாத்துக்கிறேன். ஏறு. பாவம் இந்த பொண்ணு எப்படி அழுவுது பாரு. ஓம் சக்தி, ஓம் சக்தி. சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துருவாங்க. சீக்கிரம் எடுத்துருவாங்க. எங்க தூக்குங்க, தூக்குங்க. அண்ணா, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நல்லூர் அம்மா காப்பாத்திட்டாங்க. உங்க மேல அவ்வளவு ஒரு பாசனை உங்க தங்கச்சிக்கு. நான் கூட தப்பா சொல்லிட்டேனே உசுர் இல்லைன்னு. ஆனா உங்க தங்கச்சி விடவே இல்லைண்ணா. ஆமாப்பா, இந்த பொண்ணு அண்ணன் அண்ணன் கதறத எங்களால கண்ணுல பார்க்க முடியல தம்பி. எமங்கிட்ட போன உன் உசுர கட்டி தான்ப்பா இழுத்துட்டு வந்திருக்கு. இந்த பொண்ணு உன் தங்கச்சி இல்ல, உன் குலசாமி. ஓம் சக்தி. பூஜை முடிஞ்சது. உள்ள அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு பாருங்க.
மாமா, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரி, நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நான் அவரோட மனைவி. என்ன உங்களுக்கு சொந்தமாக்கிக்க நினைக்கிறது எப்பவுமே நடக்காது மாமா. என்ன லக்ஷ்மி, எங்க இருந்தவளை கூட்டிட்டு வந்து மணமடையில உட்கார வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல தாலியும் கட்ட போற. இப்ப கூட நீ இவ்வளவு நம்பிக்கையா பேசிக்கிட்டு இருக்க. இத பார், உன் கழுத்துல நான் தாலிய கட்டுறேன்டி. அப்புறமா நீயே கஜேந்திரனோட பொண்டாட்டின்னு சொல்லுபடி. ஒரு நிமிஷம் மாமா. நீங்க என்ன தூக்கிட்டு வரும்போது நான் முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா நீங்க என் கழுத்துல தாலி கட்டாம விட மாட்டீங்கன்னு. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஆமா மாமா,